சிகப்பு ரோஜாக்கள் தமிழ்நாட்டில் நெல்லை மாவட்டத்தில் பூர்வீகமாக கொண்ட ராமன் ராகவ் சிறு வயதில் அம்மா மனைவி போன்றோரால் ஏற்பட்ட வருத்தங்கள் காரணமாக பெண்களை கண்டாலே வெறுக்கும் நிலை உருவாகி எல்லா பெண்களும் இப்படித்தான் இருப்பாங்க என்ற நிலைக்கு போய் மும்பை மாநகரத்தையே நடுங்க வைத்தவன். சாலையில் படித்திருக்கும் பெண்கள், தனியாக இருக்கும் பெண்கள், முதியவர்கள், சிறுமிகள் என யாரையும் அவன் விட்டு வைக்கவில்லை. அந்த அளவுக்கு பெண் வெறுப்பு இவனுக்கு. மும்பை இரவுகளை தூங்காத இரவுகளாய் ஆக்கி வைத்திருந்தான் இவன். பெண்கள் வெளியே வரவே பயந்தனர். இது நடந்து 60களில் மகாராஷ்டிரா சட்டசபை எதிர்க்கட்சிகளால் கேள்வி எழுப்பப்பட்டு அப்போதைய ஆளும் அரசுக்கு பெரிய நெருக்கடி உண்டாக்கிய விஷயம் இது. ஒரு வழியாக சைக்கோ ராமன் ராகவ் கைது செய்யப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டு அதிலிருந்தும் விடுதலையாகி இயற்கையாக தான் இறந்து போனான். இதை ஒரு மூலக்கதையாக மட்டுமே பாரதி ராஜா எடுத்துக்கொண்டார். தன்னுடைய திரையுலக மந்திர சபையில் முக்கிய மந்திரிகளில் ஒருவரான பாக்கியராஜை வசனம் எழுதக்கூட வைத்து கொண்டு பாரதி ராஜாவை திரைக்கதை அமைத்து இப்படத்தை இயக்கியிருக்கிறார். இப்பட நாயகன் கமல் ரோடாய் போய் ராமன் ராகவ் மாதிரி கொலை செய்யலை. தனக்கு பிடித்த பெண்களை ஒரு ஆடம்பர அழகான வாலிபமான கமல் காதல் வலையில் விழ வைத்து அவர்களை முடிப்பதுதான் கதை. சிறு வயதிலேயே பெண்களால் பாதிக்கப்பட்ட கமல் இவ்வாறு செய்வதாக ஃப்ளாஷ்பேக் விதியும். ஒரு வீட்டில் விசுவாசமாக இருந்த நிலையில் அந்த வீட்டு எஜமானி அம்மா தவறாக நடந்த நிலையில் வீட்டு ஓனரான எஜமானர் வந்து அவர் மனைவியை கொலை செய்ய அந்த பொம்பளைங்களே இப்படித்தாங்க, குத்துங்க எஜமா குத்துங்க என ஆரம்பிக்கிறார். வீட்டு வேலைக்காரனான அந்த சிறுவன் அந்த வாரிசு இல்லாத கோடீஸ்வர முதலாளிக்கு பிள்ளையாக்கி போகிறார். இவர்தான் கமல். வளர்ந்த வாலிபன் ஆனாலும் தனது வளர்ப்பு தந்தையும் பெண்களால் பாதிக்கப்பட்டார் என அவருக்காகவும் பெண்களை ஏமாற்றி கொலை செய்கிறார். இறுதியில் இவரிடம் காதலித்து மனைவியாக மாட்டிய ஸ்ரீதேவி இவரிடமிருந்து எப்படி தப்பிக்கிறார் என்பதுதான் கதை. கமல் வடிவுக்கரசியை ஏமாற்றுவது, அவரை கொலை செய்வது, கமல் பற்றி தெரிந்து கொண்ட ஹோட்டல் சர்வர் பாக்கியராஜ் கமலால் கொல்லப்படுவது என அதிர்ச்சியூட்டும் அட்டாக் காட்சிகள் படத்தில் உண்டு. அழகான கணவன், அன்பான கணவன் என நினைத்து கொண்டு கனவுலக வாழ்க்கையில் சஞ்சரிக்கும் ஸ்ரீதேவி ஜன்னலை திறந்தவுடன் பார்க்கில் பூமிக்கு அடியிலிருந்து வரும் கை, அதற்கு இளையராஜா கொடுத்திருக்கும் அமானுஷ இசை போன்றவற்றை தனியொருவன் இரவு 12 மணிக்கு மேல் உட்கார்ந்து கேட்டால் கண்டிப்பா அவனை அசைத்து பார்த்துவிடும். கிராம படம்தான் தன்னால் எடுக்க முடியும் என்று இருந்த முத்திரையை பாரதி ராஜா தகர்த்து எரித்த படம் இது. இப்படத்தில் ஒரு பூனை ஒன்று உண்டு. அதுவும் அமானுஷ பூனைதான். இதை தனது நண்பர் ஆர்சி பிரகாஷ் என்பவரிடமிருந்து பெற்றாராம் பாரதி ராஜா. கமலுக்கு பதில் இப்படத்தில் சிவகுமாரி தான் நடிக்க வைக்க இருந்தாராம் பாரதி ராஜா. உதவி இயக்குநர்களும் அவர் இதற்கு சரியா வரமாட்டார் என கருத்து தெரிவித்து ஒரு வழியாக கமல் களமிறக்கப்பட்டார் என கூறப்படுகிறது. கமலும் முன்பே ராமன் ராகவ் பற்றி அறிந்திருந்தாராம். ரெட்ரோ காலத்து பட்டன் அப் சட்டைகள், டைகள் போன்றவற்றை பார்த்து செய்தாராம் கமல். ஸ்டைலான காஸ்டியூமில் கவனம் செலுத்தியிருக்கிறார் இவர். மேலும் தோற்றம் அமெரிக்க சைக்கோ சீரியல் கில்லர்களாக இருந்த டெட்டி பண்டி, ஆல்பர்ட் டிசல்வா போல் தன்னை உடைநடைகளில் உருமாற்றி கொண்டாராம் கமல். படத்தில் பாடல்களுக்கு அதிக வேலை இல்லை. நிறைய பாடல்கள் இருப்பது போல் தெரியுமானால் 2 பாடல்கள் தான் படத்தில். ஆஃபீஸ் குமஸ்தாவாக வரும் கவுண்டமணி சில காட்சிகளில் கலகலக்க வைத்திருப்பார். பின்னணி இசையை பரபரவென அமைத்திருந்தார் இளையராஜா. இவரின் பின்னணி இசை இல்லையென்றால் சிரமப்பட்டு தான் நடித்திருப்பார் கமல். சிரமப்பட்டு இயக்கிய பாரதி ராஜா, வசனம் எழுதிய பாக்கியராஜ் அனைவரின் உழைப்பும் பெரிய அளவில் தெரியாமல் போயிருக்கும் இந்த இசையமைப்பாளர் இல்லை என்றால். படத்தில் இன்னொரு குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய நபர் ஒளிப்பதிவாளர் PS நிவாஸ். கிராமத்து ஒளிப்பதிவை பாரதி ராஜாவின் படங்களில் மேற்கொண்ட இவர் டார்க்கான இரவுகளில் நடக்கும் காட்சிகளை அழகாய் படமாக்கியிருந்தார். 1978ஆம் ஆண்டு அக்டோபர் 28ஆம் தேதி தீபாவளி அன்று கமல் ஸ்ரீதேவி நடிப்பில் வெளியான படம் இது. இதே தீபாவளி நாளன்று கமல் ஸ்ரீதேவி நடித்த மனிதரில் இத்தனை நிறங்களா என்ற அமைதியான படமும் ரிலீஸ் ஆகியது. இறுதியில் சிகப்பு ரோஜாக்கள் அதையெல்லாம் தூக்கி சாப்பிட்டு விட்டது. அதெல்லாம் ஒரு அழகிய நிலாக்காலம். இதையெல்லாம் டிஜிட்டல் கொண்டு வரலாம்.
ஆனால் டிஜிட்டலில் வந்தாலும் ரஜினி படமாய் இருந்தாலும் கமல் படமாய் இருந்தாலும் மணிரத்னம் அவர்கள் இயக்கிய படங்கள் தான் வருகிறது. கவுந்தமணி கோவில் காலையில் கேட்டது மாதிரி, ஏன் நம்ம நாட்டில் பணமே இல்லையா, இருந்தால் பணம்லாம் என்னாச்சுன்னு கேட்பாரா? அதுபோல் தமிழ் சினிமாவில் எத்தனையோ நல்ல படம் வந்திருக்கு. அதையெல்லாம் டிஜிட்டலில் கொண்டு வாருங்கள், நல்லா இருக்கும். சிகப்பு ரோஜாக்களை எல்லாம் பின்னணி இசைக்காகவே டிஜிட்டலில் பார்க்கலாம். கண்டிப்பாக வருது. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.